சூப்பரான ஒரு இது பண்ண போகிறோம். ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி எப்படி பண்ணுற பாருங்க. இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு போட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு பாயில் பண்ணுவேன். லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு நான் இதை இது பண்ணுவேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. ஸோ நண்பா நீங்கள் பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வச்சாச்சு. ரொம்ப வேண்டாம், ஒரு ஆஃப் பாயில் இருந்தால் போதும். ஏன்னா முட்டையில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ முட்டை இருக்குது, நாட்டுக்கோழி முட்டை, ஒரு முட்டை வச்சுருக்கிறோம். இது வந்து புதினாவும் கொத்தமல்லி சும்மா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுப்பேன். ஓகே நண்பா, அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் 500 ரீச் ஆகிட்டேன், இன்னொரு 500 ரீச் ஆகும். ஸோ வீடியோ பார்க்கும்போது ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுங்க நண்பா. ஸோ வீடியோவில் போடுங்களா. ஸோ இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி பண்ணுறேன். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் இப்போ இதை வந்து நான் இதில் வந்து இது பண்ணிடுவோம். அப்படியே இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இது பண்ணிடுங்க. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இந்த இதில் மாற்றிடுவேன், இதை மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான். ஸோ இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி மின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போட்டுங்க, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். நல்லாயிருக்கும் வாசமும். உங்கள்கிட்ட பார்ஸ்லி இல்லாட்டி அது மாதிரி இருந்தாலும் போட்டுங்க. நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த முட்டையை உடச்சி ஊற்றிடணும் தான். ஸோ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும் தான். இது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கங்க. வெல், ஸோ இதில் வந்து வேறு என்ன மிக்ஸ் பண்ணி பார்த்துங்க. ஸோ உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. இந்த மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ தேவையான அளவு உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணாலும் சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஒரு 5 ml ஊற்றிங்க. ஸோ உங்கள்கிட்ட ஓவன் இருந்தாலும் ஓவன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் இதில் போட்டுருவேன். மாற்றி போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாகும். இந்த மாதிரி போட்டுங்க. ஸோ ஆயில் ஊற்றிருக்கேன். இது நீங்கள் ஓவன் இருந்தாலும் ஓவனில் வச்சுக்கலாம். என்கிட்ட ஓவன் இருக்குது, நான் ஓவனில் வைக்கல. ஸோ இதில் அப்படியே ஸ்லிம்லேயே வச்சு அப்புறம் இதுலேயே வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டது வேறு ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி போட்டுங்க. தெளிவாக இருக்குது. ஸோ இது மாதிரி அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப ஸ்பீடாக இருந்தால் ஆயில் வந்து ஒரு 5 ml போட்டுங்க. ஸோ இதை அப்படியே ரெடி பண்ணி இதில் போட்டுறணும் தான். ஆயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை அப்படியே போட்டுறணும் தான். ஸோ இதை அப்படியே திருப்பி போடணும். கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கணும், இல்லாட்டி எரிஞ்சிடும். ஸோ இன்னும் நான் இப்போ வேறு ஒன்று ரெடி பண்ணுறேன். டீமாக ரெடி பண்ணணும். ஸோ நம்ம இது டீமாக இதை ரெடி பண்ணணும். ஸோ இதில் வந்து இப்போது உருளைக்கிழங்கு ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணணும். ஸோ டீமாக போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு அதுலேயும் போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, பேபி தான் போட்டுங்க. ஸோ நான் இப்போ வந்து புதினாவும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். ஸோ இது ரெடி ஆகிட்டுருக்கு. மசாலா ஆட் பண்ணணும். ஸோ சில்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. போட்டு வச்சு இது ரெடி ஆகிட்டு இதை அப்படியே திருப்பிடணும் தான். ஸோ இதே திருப்பிதான் அழகாக இருந்துச்சு. ரெடி வச்சிடும். ஸோ அப்படியே சுற்றிடும் அதை. அதுதான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க. டீமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அதில் அப்ளை பண்ணணும். இதை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க விரும்பி. இந்த மாதிரி உருளைக்கிழங்குல பண்ணி இந்த மாதிரி கீமா இல்லாட்டி சிக்கன், ஃபிஷ்ஷு அதில் கூட பண்ணலாம். நல்லா இருக்கும் சாப்பிட்றது. சரிங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு இது ஐட்டம் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், சூப்பராகும். ஸோ இதை நான் கட் பண்ணணும். கொஞ்சம் திருப்பும் போது கொஞ்சம் உடஞ்சிடுச்சு, நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. அது ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும்.
இதுதான். ஸோ இதில் நான் அப்ளை பண்ணி ரோல் மாதிரி வச்சு சாப்பிட்றோம் தான். நண்பா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த இதை அப்ளை பண்ணிடணும். இந்த மேலே கீமா லைட்டாக போட்டு, கீமா சிக்கன் எது இருந்தாலும் நீங்கள் ஓகே அப்படியே ரோல் பண்ணிடணும் தான். இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணி ரெசிபி சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்குது. இந்த மாதிரி ரோல் மாதிரி இந்த மாதிரி அவ்வளோதான், ரெடி. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும்பா, வேறு லெவலாக இருக்குது. உள்ளே இருக்கிற முட்டை அப்புறம் நல்லா இறங்கி அந்த ஃப்ளேவர் வந்து அந்த என்ன சொல்கிறது, மின்ட்டு கொரியாண்டர் ரெண்டும் மிக்ஸ் பண்ண நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நம்ம இதே மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வச்சுக்கணும், நல்லா சாப்பிடுவோம், விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லாட்டி கீமா இல்லாட்டி நீங்கள் ஆப்ஷன் வேறு ஃபிஷ்ஷு இல்லாட்டி சிக்கன் மட்டன் இந்த மாதிரி கூட நீங்கள் பீஸ் மாதிரி பண்ணி போட்டுக்கலாம் நண்பா. ஸோ மறக்காம என்னோட சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.